அருள்மிகு இமயவரப்பன் திருக்கோயில். கேரள மாநிலம் ஆலப்புழை மாவட்டம் செங்கனூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது இக்கோவில். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். திவ்யதேச கோவில்களில் இக்கோவில் 82வது கோவில் ஆகும். நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற இத்தலம் திருச்சிற்றாற்று மகாவிஷ்ணு கோயில் எனவும் அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் திருமால் சிவபெருமானுக்கு தரிசனம் கொடுத்துள்ளார். தேவர்கள் அனைவரும் பூலோகத்தில் ஒன்று கூடி திருமாலை நோக்கி தவம் இயற்றினர். இதில் மகிழ்ந்த திருமால் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். இமையவர்கள் என்று அழைக்கப்படும் தேவர்களுக்கு காட்சி அளித்ததால் பெருமாளுக்கு இமயவரப்பன் என்ற திருநாமம் ஏற்பட்டது. அதாவது தேவர்களின் தந்தை என்று பொருள். ஜெக ஜோதி விமானத்தின் கீழ் உள்ள கருவறையில் மூலவர் இமயவரப்பன் மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இத்தல இறைவனான இமயவரப்பன் மேற்கு நோக்கி 4 கரங்களுடன் நின்ற நிலையில் இருக்கிறார். மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள்பாலிப்பது சிறப்பு. வலதுபுறத்தில் இருக்கும் 2 கரங்களில் ஒன்றில் சக்கரமும் மற்றொன்றில் செந்தாமரை மலரும் வைத்திருக்கிறார். இடது புறத்தில் இருக்கும் 2 கரங்களில் ஒன்றில் சங்கும் மற்றொன்றில் தரையில் ஊன்றியபடி கதாயுதத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். இங்கிருக்கும் தாயார் செங்கமலவல்லி என்றழைக்கப்படுகிறார். கோவில் வளாகத்தில் கோசால கிருஷ்ணன் தருமசாஸ்தா ஆகியோருக்கும் தனி சந்நிதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தலவிருட்சமாக ஆலமரம் இருக்கிறது. கோவிலுக்கு செல்லும் பாதையில் வலதுபுறம் சங்கு தீர்த்தம் என்ற தீர்த்த குளம் உள்ளது. பஞ்ச பாண்டவர்களுள் தருமர் மன அமைதி வேண்டி புதுப்பித்து வழிபட்ட கோவில் என்பதால் இந்த ஆலயம் தருமர் கோவில், தருமச்சேத்திரம், தரும அம்பலம் என்றும் அழைக்கப்படுகிறது. மகாபாரத போருக்கு பின்பு பஞ்ச பாண்டவர்களான தருமர், பீமன், அர்ச்சுனன், நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோருக்கு போரில் செய்த சில தவறுகள் பெரும் மனச்சுமையாக இருந்தன. அந்த மனச்சுமையில் இருந்து தங்களை விடுவித்து மன அமைதி கொள்வதற்காக கேரளா பகுதிக்கு வந்த அவர்கள் தகுந்த பராமரிப்பின்றி பழமையடைந்திருந்த இந்த மகாவிஷ்ணு கோவிலை புதுப்பித்து வழிபடுவதென்று முடிவு செய்தனர். அதன்படி தருமர் திருச்சிற்றாறு இமயவரப்பன் கோவிலை புதுப்பித்தார். தவறு செய்தவர்கள் வருந்தி மன்னிப்பு கேட்டால் உடனே மன்னிப்பு கிடைக்கும் என்பது ஐதீகம். பெருமாள் மற்றும் தாயாருக்கு திரு மஞ்சனம் செய்தால் சிறந்த பலன் உண்டாகும். மலையாள நாட்காட்டியின்படி பங்குனி மாதம் ஹஸ்தம் நட்சத்திர நாளில் கொடியேற்றத்துடன் தொடங்கி திருவோணம் நட்சத்திர நாளில் ஆராட்டுவுடன் நிறைவடையும் பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படும் முதன்மை விழா 10 நாட்களுக்கு மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதே போன்று ஆவணி மாதம் வரும் அஷ்டமி ரோகிணி நட்சத்திர நாளில் தொடங்கி 10 நாட்கள் வரை தசாவதார பெருவிழா நடைபெறுகிறது. இந்நாட்களில் விஷ்ணுவின் 10 தோற்றங்களும் சந்தனத்தால் உருவாக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது. இவ்விழா நாட்களில் சாக்கியார் கூத்து, கொடியாட்டம் உள்ளிட்ட மலையாள மரபு வழி நடனங்கள் இடம்பெறுகின்றன. மார்கழி மாதம் 7 நாட்கள் பாகவத உபன்யாசம் நிகழ்வு நடைபெறும். சித்திரை மாதம் வரும் அஷ்டமி ரோகிணி நாள், மார்கழி மாதம் வரும் வைகுண்ட ஏகாதசி நாள் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோவில் காலை 5 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை திறந்திருக்கும். தமிழகத்திலிருந்து கேரளாவில் உள்ள செங்கனூருக்கு ரயில் வசதி உள்ளது. செங்கனூர் ரயில் நிலையத்தில் ஏசி பெய்டு வெயிட்டிங் ஹால் உள்ளது. 1 மணி நேரத்திற்கு 30 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அங்கே குளித்து முடித்துவிட்டு ரயில் நிலையத்திலிருந்து நடை பயண தூரத்தில்தான் கோவில் உள்ளது. ரயில் நிலையத்திலிருந்து கோவிலுக்கு சுமார் 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரமே உள்ளது. ரயில் நிலையத்திலிருந்து ஆட்டோவிலும் செல்லலாம். 50 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.